வரப்போற துல்ஹிஜ்ஜா 9வது நாள். இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல், என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிக் கேலண்டர்ல துல்ஹிஜ்ஜா மாசத்துல இருக்கிற 9வது நாள், இங்கிலீஷ் கேலண்டர்ல இருக்கிற ஜூன் 6வது நாள், அதாவது பக்ரீத்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. இந்த நாள் பாத்தீங்கன்னா அரஃபாவோட நாள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஹஜ்ஜுக்கு போன நம்ம ஹாஜிங்க வந்து அரஃபால இருந்து அங்க இபாதத் செய்யற ஒரு நாள். பட் நம்ம இங்க இருந்து இந்த நாள்ல என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோன்பு வைக்கலாம். செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நடுவுல வந்து நீங்க வந்து அசர் தொழுகை முடிச்சிட்டு மஜித்லயோ இல்ல வீட்டுல இருக்க தனிமையான அமைதியான இடத்துலயோ வந்து நீங்க தனியா வந்து இது வரைக்கும் நீங்க கேட்க ஆசைப்படுற துவா, அதாவது எதுக்காண்டி வேணா இருக்கலாம், உங்க ஃபேமிலிக்கு உங்க ஹெல்த்துக்கு எது வேணா இருக்கலாம், நீங்க கேட்க ஆசைப்படுற உங்களுக்கு தேவையான துவா வந்து இந்த டைம்ல வந்து நீங்க அல்லாஹ் கிட்ட அழுது நீங்க கேட்கறதுனால அல்லாஹ் வந்து இமிடியேட்டா வந்து அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவனா இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். இந்த நாள்ல வந்து நீங்க ஒரு முக்கியமான துவாவை ஆட் பண்ணிக்கணும். அந்த துவா என்னன்னா, லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நோன்பு வச்சு அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நீங்க தனியா இருந்து இபாதத் பண்ணி இந்த டைமிங்ல இந்த நாள்ல நீங்க துவா கேட்கறதுனால நீங்க கேட்கிற விஷயத்த அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். சோ தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நன்மை அடையட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.